அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வேளாள கவுண்டரில் இருக்க ராகு செவ்வாய் பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கிருத்திகா. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1,50,000. பிறந்த தேதி 14/11/1991. நேரம் 7 AM. கிழமை வியாழன். ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு ராகுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் முருகேசன், அம்மா பேர் வள்ளியாத்தாள். இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் மரியன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்துபுரம் தோட்டம் 40 ஏக்கர். சொத்து மதிப்பு 30 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் ஃபாரின்ல இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் நல்ல மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜோதிகா. படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1,30,000. பிறந்த தேதி 18/7/2000. நேரம் 7:20 AM. கிழமை செவ்வாய். ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் தனுசு. இவங்களுக்கு ராகுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. அப்பா பேர் குணசேகரன், அம்மா பேர் செல்வி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி கரூர். சொத்துபுரம் சைட் 4 ஏக்கர். தோட்டம் 7 ஏக்கர். மொத்தம் சொத்து மதிப்பு 8 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல மணமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரியதர்ஷினி. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 4,30,000. பிறந்த தேதி 5/12/1986. நேரம் 11:20 PM. ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் இளங்கோ, அம்மா பேர் கலைவாணி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் கூரக்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி சேலம். சொத்துபுரம் 10 ஏக்கர். தோட்டம். மொத்த சொத்து மதிப்பு 10 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ரித்துவர்ஷினி. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 2/6/2001. நேரம் 5:47 PM. கிழமை சனி. ராசி துலாம். நட்சத்திரம் சித்திரை. லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு ராகுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் திருமூர்த்தி, அம்மா பேர் கோகிலா. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பில்லன் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்துபுரம் சொந்த வீடு. மொத்த சொத்து மதிப்பு 3 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஹரினிஷா. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 30/7/2000. நேரம் 18:43 PM. கிழமை ஞாயிறு. ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் தனசேகரன், அம்மா பேர் சசிரேகா. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பில்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி குமராபாளையம். சொத்துபுரம் 10 ஏக்கர். தோட்டம். சொந்த வீடு. மொத்த சொத்து மதிப்பு 12 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் காளீஸ்வரி. படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாத வருமானம் 1,10,000. பிறந்த தேதி 26/2/1999. நேரம் 16:40 PM. கிழமை வெள்ளி. ராசி மிதுனம். நட்சத்திரம் புனர்பூசம். லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் சங்கரன், அம்மா பேர் சுமதி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பண்ணை கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி நாமக்கல். சொத்துபுரம் சொத்து மதிப்பு 20 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சங்கவி. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சென்னையில். மாத வருமானம் 45,000. பிறந்த தேதி 2/6/2003. நேரம் 3:38 PM. கிழமை திங்கள். ராசி மிதுனம். நட்சத்திரம் திருவாதிரை. லக்னம் துலாம். இவங்களுக்கு ராகுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் பாலசுப்ரமணியம், அம்மா பேர் சுதாதேவி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. சொத்துபுரம் தோட்டம் 5 ஏக்கர். மொத்த சொத்து மதிப்பு 5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. முகவரி சிவகிரி. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஒர்க் பண்ணுற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தீபப்பிரியா. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம். பிறந்த தேதி 15/9/1989. நேரம் 5:15 PM. ராசி கும்பம். நட்சத்திரம் பூரட்டாதி. லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் ராஜேஸ்வரி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் காடை குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி நாமக்கல். சொத்துபுரம் மொத்தம் 10 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் பிரியா, படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க, சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மாத வருமானம் 35,000, பிறந்த தேதி 21/1/1997, நேரம் 12, கிழமை ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகு இது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, அப்பா பேர் தங்கவேலு, அம்மா பேர் ராணி. இவங்க கொங்குவெளல கவுண்டரில் பில்லன் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி காங்கேயம், சொத்துபுரம் தோட்டம் 2 ஏக்கர், சொந்த வீடு, ஃபேமிலி இன்கம் 50,000 சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஒர்க் பண்ணுற மாதிரியும், அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும், நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும், மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.